கிணறு இருக்குது சார். கீழே உள்ளே போயிடுவோம் சார். வாங்க சார், இறங்கி வேறு வழி இல்லை. இறங்கி ஆகணும். கிணறு என்னதான் பார்த்துருவோம் சார். உள்ளே போதுவாங்க பாருங்க சார். தண்ணி நம்ம அந்த வெளில அவுட்லெட் எடுத்தாங்க இல்லையா? ஆமாம். அதே மாதிரியான பைப்பு நம்ம அங்கே பார்த்த மாதிரியே அதே மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆர்ச்சு. இந்த அலங்கார வளைவு வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதே மாதிரி கஜலட்சுமி பேனல் இருக்குது. அதுக்கு மேலே பெரிய ஒரு யாழியுடைய சிற்பம். சொல்லுவாங்க 2 கிணறு வந்து கோழி கூவிச்சு அதுவும் துத்துட்டாங்க. அப்புறம் கடைசியாக பூ வைக்கிற குரல் கேட்டது. அந்த கிணறு தான் தண்ணி இருந்தது, பாதாள வரலாம் போவோம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. கதை சொல்லுவாங்க. கதை கிட்டத்தட்ட இந்த 2வது கிணறு வந்து இந்த கட்டிட அமைப்புடைய பாதி அளவு வந்து கட்டியிருக்காங்க. கட்டி அதை அப்படியே நிறுத்திட்டு இருக்காங்க. 3ஆவதாக அமைச்ச கிணறு தான் இந்த கிணறு. இந்த மாதிரி இன்னும் 2 கிணறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மண்டபத்தோட கூடிய கிணறு மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இந்த மாதிரி 3 கிணறுகள் இருந்ததாக நமக்கு தகவல் தெரியுது. இந்த ஒரு கிணறை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இதனுடைய வரலாறை பகிர்ந்துக்கிட்டாங்க. பழைய ஆளுங்கள்லாம் சொல்கிறது தான் அது, நாங்கள் சொல்கிறது தகவல் தான். சார், நம்ம மீதி இருக்கக்கூடிய இன்னும் 2 கிணறுகளையும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஊரில் இதே மாதிரி 3 கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் இன்னொரு கிணறு எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டுறதுக்காக தம்பி சஞ்சீவி நம்மளோட வந்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச், அங்கே பார்த்த மாதிரியே ஒரு பெரிய ஆர்ச்சு தெரியுது. ஆனால் ஆர்ச்சுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதுவும் காலியான இடமா தான் தெரியுது. எதுவும் கிணறு இருக்க மாதிரி தெரியல. வடிவேல் சொல்கிற மாதிரி கிணத்தை காணோம் அப்படின்ற மாதிரி தான் தேடிட்டு வந்திருக்கோம். கிணறு இருக்கிறதுக்கான ஆர்ச் மட்டும் இங்கே தெரியுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளே இறங்குற மாதிரியான வழி மட்டும் தெரியுது. நம்ம அந்த கிணத்துக்குள்ளே இறங்கி போனோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் இருந்த மாதிரியான ஒரு தடையை மட்டும் தெரியுது. ஆனால் முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உள்ளே போக முடியல. எல்லாமே முழுசாக செடி கொடிகள்லாம் வளர்ந்து மரங்கள்லாம் வளர்ந்து ஒரு பெரிய புதர் மாதிரி பாழ்பட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக இங்கேயும் அதே மாதிரி ஒரு கிணறு இருந்திருக்கலாம், இல்லை அது முழுமையாக முற்று பெறாமல் போயிருக்கலாம் அப்படின்றது நமக்கு பார்க்கும்போது தெரியுது. முற்று பெறலை. அந்த ஒருவேளை இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல தொடங்கியிருக்காங்களோ என்ன, தொடங்கிட்டு அதை முழுமையாக நிறைவு செய்யாமல் விட்டுருக்காங்க போல். இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு இந்த கிணறுடைய திட்டத்தை மாற்றிட்டு வேறு இடத்துல அமைக்கணும் அப்படின்ற ஒரு ஏற்பாட்டில் வேறு இடத்துல செஞ்சுருப்பாங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து முழுமையாக அந்த அமைப்பு மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே பார்க்க முடியல. நமக்கு தொடங்கியிருக்காங்க, ஆனால் இதை வந்து பாதியில் இந்த பணியை வந்து நிறைவு செய்யாமல் விட்டுட்டு இருக்காங்க. இங்கே இந்த கிணறு வந்து எண்ணெய் வைக்கிற மாதிரி சத்தம் கேட்டதுனால வந்து இந்த கிணறு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயினே இருக்க சொல்ல வந்து அந்த சவுண்டு கேட்டதுனால இதை வந்து அந்த பிளானே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் தான் அந்த நம்ம முதல்ல பார்த்த கிணறு வந்து அங்கே பிளான் ஸ்டார்ட் பண்ணி அங்கே கட்டி அங்கே வந்து சூப்பராக ஆயிடுச்சு. பிளான் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரியே அதே மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஆர்ச்சு. இந்த அலங்கார வளைவு வந்து பார்த்திங்கன்னா வாயில் வளைவு வந்து பார்த்திங்கன்னா மேலே அதே மாதிரி கஜலட்சுமி பேனல் இருக்குது. அதுக்கு மேலே பெரிய ஒரு யாழியுடைய சிற்பம். அதே மாதிரி இங்கேயும் வந்து 2 பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யாழி மேலே, இந்த யாழி மேலே வந்து ஒரு வீரர் அமர்ந்திருக்க மாதிரி, குதிரையில் இந்த குதிரை வீரர்கள் மாதிரி யாழி மேலே வீரர் அமர்ந்திருக்க மாதிரியான அதே மாதிரியான சிற்பத்தை இங்கேயும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு திட்டம் இருந்திருக்கு. ஆனால் என்னவோ காரணத்தால் இது கைவிடப்பட்டிருக்கு, இந்த பணி நிறைவடையலை அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம முதல்ல ஒரு கிணறுல பார்த்த மாதிரி நீர் இறைப்பதற்கான அந்த அமைப்பு முறைகள் எல்லாமே இருக்குது. நீர் இறைக்கக்கூடிய வகையில் அந்த ஏற்றம் இறைக்கக்கூடிய அந்த கம்பங்கள் எல்லாமே இருக்குது, தூண்கள் இருக்குது, பாதைகளும் இருந்திருக்கு. முழுமையான ஒரு பாதை இருந்திருக்கு. கடைசி வரலும் அங்கேருந்து இறங்கி வருவதற்கான பாதை அமைப்புகளும் இருக்குது. ஆனால் காலப்போக்கில் இது மரங்கள் செடி கொடிகள் வளர்ந்ததுனால சிதலம் அடைஞ்சு போயிருக்கு. பட் இது பயன்பாட்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? பயன்பாட்டில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பயன்பாட்டில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட இது சிறப்பாக இருந்திருக்கு. அதில் வந்து அந்த அமைப்பு நீங்கள் பார்த்ததை விட இது சிறப்பான அமைப்பாகவே இருந்திருக்கு. நீரேற்றம் எடுக்கக்கூடிய தண்ணி எடுக்கக்கூடிய அதே மாதிரியான அமைப்புகளும் இங்கே இருக்குது. சார் கீழே கோயில் இருக்குது சார். இப்போ கீழே கிணறு இருக்குது சார். கிணறு இருக்குது சார். கீழே உள்ளே போயிடுவோம் சார். வாங்க சார், இறங்கி வேறு வழி இல்லை. இறங்கி ஆகணும். கிணறு என்னதான் பார்த்துருவோம். அங்கே அந்த கட்டுமானம் சிதையாமல் இருக்கிறதுக்கான பில்லர்ஸ் இருக்குது. இதுவரையிலும் இருக்குது சார். தொட்டி அமைப்பு இருக்குது சார். அந்த பக்கமாக வழி இருக்கா? வாங்க. தொட்டி அமைப்பு கூட இருக்குது. தொட்டி அமைப்பு இருக்கா? அந்த மண்டபம் இருக்குமோ? உள்ள மண்டபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சார் புதுசாக இருக்குது. அது பாருங்க.
அங்கே நிற்கிறாருல அது ஒரு தூண். ஓ இப்படி போட்டாங்க. அப்படி போட்டால் இங்கே ஒரு தூண் இருக்குது, 2 தூண் இருக்குது. என்ன சார் சொல்கிறீங்க பாருங்கள். தொட்டி அமைப்பு இருக்குது. அமைப்பு இருக்குது சார். அந்த பக்கம் வழி இருக்குது பாருங்கள் சார். கீழே ஃபுல்லாக சார் உள்ளே போதுவாங்க பாருங்கள் சார். பாருங்கள் தண்ணி நம்ம அந்த வெளில அவுட்லெட் எடுத்தாங்க இல்லையா, ஆமாம், அதே மாதிரியான பைப்பு நம்ம அங்கே பைப்பு தண்ணி வெளில எடுக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த ஏற்றத்துலேருந்து, அதே மாதிரி இந்த பக்கம் ஏற்றத்துக்கான தொட்டி இருக்குது. இங்கே உள்ளவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிணறு எப்படி முழுமையான ஸ்ட்ரக்சர் எனக்கு இருக்கோ அதே மாதிரி அந்த உள் தொட்டி மண் சரிவு ஏற்பட்டதுனால மண் சரிவுனால டேமேஜ் ஆகிருக்கு சார். சுடுமண் செங்கல் கட்டுமானம் இருக்குது. சைடு சுவரெல்லாம் செங்கல் கட்டுமானம் கட்டிருக்கு. சிதிலம் அடைஞ்சிருக்கு. நல்லா செங்கல் கட்டுமானமே இருக்குது. இது உள்ள போகுதுங்களா? வழி இருக்குது. வழி இருக்குது. வழி போகுது. வழி போயிருக்கு. அப்படி போகாது. ஆர்ச்லேருந்து இப்படி வரணும். நம்ம ஆமாம், அப்போ ஆர்ச் உள்ளே இறங்கணும்னா அப்போ அப்படியே வரணும். உள்ள வழி உள்ளே வரணும்னா இதுதான் தண்ணி நிற்கும். இதுதான் தண்ணி நிற்கும். சென்டர் பிளேஸ் தண்ணி பார்த்தீங்களா? அது இந்த இடம் தான். அது இந்த இடம். அது உள்கூடு. அது இந்த இடம் தான். அது இல்லை அப்போ இது இன்னும் ஆழமாக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இது சென்டர் தொட்டி. இது சென்டர் தொட்டி. அப்போ தூண்களும் இருந்திருக்கலாம் போகுது எனக்கு தெரிஞ்சு. சைடு தூண்களும் வச்சிருக்கலாம் உள்ள. இது சென்டர் தொட்டி. இங்கே மேலே தூண்கள் இருந்திருக்கும். தூண் இருந்திருக்கும். இதெல்லாம் போயிருச்சு. பெரிய விஷயம் தான். காரை சுண்ணாம்பு செங்கல் போட்டு காரை. இங்கேயும் இந்த மாதிரி ஒரு முழுமையான அமைப்பு இருந்திருக்கும், நிச்சயமாக இருந்திருக்கக்கூடும் போல இருக்குது. ஏன்னா நம்ம பார்க்கும்போதே தெரியுது இது பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டு பெருசாக இந்த மரங்கள்லாம் வளர்ந்ததால் சிதிலம் அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உள்ளே இருக்க முழுமையான ஒரு அந்த கிணறுடைய அந்த தோற்றம் நமக்கு தெரியுது. அந்த தொட்டி உள்கூடு முழுமையாக தெரியுது. ஸோ பராமரிப்பு இல்லாமல் நிச்சயமாக இது காலப்போக்கில் கால வெள்ளத்தால் எழுந்திருக்கக்கூடும் அப்படின்றது நமக்கு தெரிய முடியுது. இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒரு நல்ல வெயில் காலத்தில் வந்திருக்கோம். இன்றைக்கி சித்திரை மாதம் வெயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் நின்றுருக்க இடம் இந்த மரங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக அவ்வளோ ஒரு நல்ல இயற்கையான ஒரு காற்றோட்டமான ஒரு இடமா இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம்.